போராட்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தனுசு ராசிக்கு எப்போவுமே ஒரு வாராக இருக்கக்கூடிய ஒரு இது இருந்துகிட்ருக்கும். எங்கே எடுத்தாலும் ஒரு போராட்டங்கள் இருக்கும். நீங்கள் இறக்கி மட்டும் பேசினா தனுசு ராசி விரும்பவே மாட்டாங்க. குற்றமாக இருந்தால் குற்றமாக ஏற்றுப்பாங்க, நல்லா இருந்து குற்றம் சொன்னால் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க இந்த கோயிலுக்கு போனால் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும், நான் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் சார். ஸோ இவங்க எந்த முருகர் கோவில் போய் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்? தனுசு ராசி ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசி போராட்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லுவாங்கள்ல, ஐ மீன் த வார் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனுசு ராசிக்கு எப்போவுமே ஒரு வாராக இருக்கக்கூடிய ஒரு இது இருந்துகிட்ருக்கும். எங்கே எடுத்தாலும் ஒரு போராட்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு இயல்பு என்னென்னா போராட்டத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க, ஏன்னா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இறக்கி மட்டும் பேசினா தனுசு ராசி விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் தனுசு ராசி எல்லா ராசியும் விரும்ப மாட்டாங்க, தனுசு ராசி ரொம்ப இருப்பாங்க. அதில் நீங்கள் அவங்கள ஏதாவது அவங்க பண்ண வேலையவோ, அவங்க பண்ண விஷயத்தையோ, அவங்க பண்ண செயலையோ, அவங்க பண்ண ஏதாவது ஒன்று குற்றம் சொல்லி பாருங்கள், தனுசு ராசியால் ஏற்றுக்க முடியுமான்னு. குற்றமாக இருந்தால் குற்றமாக ஏற்றுப்பாங்க, நல்லா இருந்து குற்றம் சொன்னால் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்க. ஸோ அந்த இயல்பு அவங்களுக்கு இருந்துட்டுருக்கும். ரெண்டாவது, சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட புரிதல் இருந்தால் மட்டும்தான் பழக முடியும், புரிதல் இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பேச முடியும். தனுசு ராசி அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயங்கள் கொண்டதாக இருந்துட்டுருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுட்டு பேசினா தனுசு ராசி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ராசி வேறு யாருமே கிடையாது. தே பிரேக் த ரூல். அவங்க ரூல் பிரேக் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களுக்காக என்ன செய்யணுன்றத நீங்கள் அவங்களை சொந்தமாக பந்தமாக வெறும் நண்பராக ஒரு நாள் பழகினமாக இருப்பாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களை ஆஸ்பத்திரியில் கவனிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி இறங்கி வேலை செய்ய ஒரு குணாதிசயங்கள்னால் அது தனுசு ராசி அன்பர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு மனசு வரணும், அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்கள யாரும் இழிவாக பேசக்கூடாது, அவங்க செய்த செயல்களை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது. அதை புரிந்து கொண்டால் அவர்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ராசி இல்லை. இந்த இயல்பு எல்லாத்துக்கும் நடக்குமா? இருக்காது. ஆனால் தன் இயல்பாக இருக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும், நான் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்னா ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கோயில். இந்த கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகர் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அழகாக இருப்பார். நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே அந்த பேர் சொன்னேன். இந்த இந்த சாமியோடைய பேர் நான் சொல்லிட்டேன். ரொம்ப அற்புதமான கோயில். இது வயலூர் முருகன் கோயில். வயலூர் முருகனை தரிசனம் பண்ணால் போதும், தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும், ஒரு பெரிய சாந்தமாக இருக்கும், ரொம்ப அப்படியே மன நிம்மதியோட ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர். வயலூர் முருகன் தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா மாற்றத்தையும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் சார். பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க, சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க, பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம், அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம், முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயக பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோம் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வருஷத்துக்கு 3 முறை ஆறுபடை கோயில் போவேன். அந்த ஆறுபடை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம்,
திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும் பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறும். அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம். கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக 2 months பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கண்டிப்பாக. கிருபானந்த வாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி. ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்பவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை வந்து குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடின உடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி எழுத அப்பான்னு அழுவோமா, 3வது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, 4வது தான் மற்ற தெய்வங்களை நாம் வந்து வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா வந்து சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை, நாம் 2 பேரும் உட்காந்து இதை பேசுகிறோம், இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே வந்து தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.